ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ இதனுடைய பார்ட் 6. ஸோ லைவ் டெஸ்ட் வந்து நான் போடுறேன். ஸோ இன்னும் போடல. போட்டு தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகே. எல்லாருக்கும் புரியுது. ஸோ எக்ஸாம்லாம் கிட்ட வருதுன்னு. ஆனா ஸோ இது அத விட முக்கியம் அப்படின்றது வந்து ஓகே. ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு மாடல் வேணும். ஸோ நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ மார்க் டெஸ்ட்ல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு எக்ஸாம்ல வரப்போகுதுன்னு இல்ல. ஸோ இந்த மாரி எக்ஸ்ட்ரா விஷயம் லேர்ன் பண்றது முக்கியம். ஓகே. அப்ரோச்சுக்காக நான் மார்க் டெஸ்ட் அப்லோட் பண்றேன். ஐ மீன் நான் பெஸ்ட்டா போடுவேன் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்றத நான் அங்க போட்டு காட்டுறேன். ஸோ அது கஷ்டமான மார்க்கா இருக்கலாம், ஈஸியான மார்க்கா இருக்கலாம். ஸோ நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்றத நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோல வந்து ஒரு 9 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ அந்த 9 கொஸ்டின் வந்து என்னன்னா டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிஓ மெயின்ஸ் லெவல். ஸோ இதுதான் பிஓ மெயின்ஸ்ல கேட்பாங்களா அப்படின்றது கிடையாது. பட் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஆக்சுவலா ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான லெவல்லே இருக்குன்னு வச்சுப்பேன். நல்ல நல்ல லெவல்லே இருக்கும். ஸோ டீசென்ட்டான லெவல்ல வச்சுக்கலாம். நம்ம இப்பலாம் யோசிக்கணுமா? இப்பலாம் ஏன் யோசிக்கணும்? ஐ மீன் ஏன் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு மாரி வித்தியாசமான டாபிக்னா, ஈஸியா வந்து போத் டுகெதர்ன்னு சொல்லிட்டு நம்மளால செலக்ட் பண்ண முடியும். பட் ஈஸியா அந்த இடத்துல போத் டுகெதர் நாட் சஃபிஷியன்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே போல போத் டுகெதர் நாட் சஃபிஷியன்ட் நம்ம ஈஸியா செலக்ட் பண்ணுவோம். பட் அந்த இடத்துல ஆன்சர் வரும். ஸோ இது 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோ தெளிவா இருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பா வராது, கண்டிப்பா வரும்னு டிசைட் பண்றோமோ, ஸோ அந்த லெவல்ல நம்ம கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்றது அந்த இடத்துல தெரிய வரும். ஓகே. ஸோ நெறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் லாஸ்ட் மினிட்ல அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா ஃபாஸ்ட்டா ஏதோ ஒண்ணு சும்மா மார்க் பண்ணிருவோம். லக்ல வந்தா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் லக்ல வந்தா ஓகே அது வந்து செகண்டரி. பட் நம்ம டைம் எடுத்து போறோம்னா, பட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். ஸோ இது வந்து சேம் அப்ளிகபிள் டு ரீசனிங் ஆல்சோ. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப நேரம் கதை பேச வேணாம். ஸோ ஆகாஷ் இஸ் த யங்கஸ்ட் அமாங் சீமா, ஆகாஷ் அண்ட் ஜதின். ஸோ 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆகாஷ் வந்து யங்கஸ்ட். அப்படின்னா என்ன மீனிங்? சீமாவும் ஜதினும் ஆகாஷை விட பெரியவங்க. ரைட்? ரைட். The age gap between ஆகாஷ் அண்ட் ஜத்தின் இஸ் நாட் மோர் தென் 8 இயர்ஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 8 வருஷத்துக்கு மேலே தான் கிடையாது. பட் 8 வருஷமும் இருக்கலாம். அப்போ என்ன மீனிங் எழுதணும் நீங்க? ஜத்தின் மைனஸ் ஆகாஷ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? நாட் மோர் தென் 8 இயர்ஸ்னா 8 இயர்ஸ் வந்து எனக்கு இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட். ஏன் ஜத்தின் ஃபர்ஸ்ட் வந்தாரு? ஜத்தின் வந்து எனக்கு ஆகாஷை விட பெரியவங்கன்னு எனக்கு நார்மலி தெரியும். கரெக்டா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 வந்து எனக்கு டிஃபரன்ஸ் வந்து இருக்கலாம். ரைட்டு. இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஆகாஷ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இயர்ஸ். ஸோ ஆகாஷோட ஏஜ் என்ன? பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இயர்ஸ். ஓகே. ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் சீமா. ஸோ சீமானோட வயசு என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே வந்து நோட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர் அண்ட் ஏஜஸ் ஆஃப் ஆல் த 3 ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ டெசிமலில் வரக்கூடாது. டெசிமலில் வந்தால் அந்த வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, பண்ணாமல் இருக்கலாம். அது செகண்டரி. பட் நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது ஒரு சின்ன லைன் இருக்குது, இது என்ன? இது ஒரு சின்ன லைன் இருக்குது, அப்படி எப்படி கம்பேர் பண்ண ஆன்சர் வரும்? அந்த மாதிரி சும்மா அசம்ஷன் வந்து போடாதீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைன்ஸ் சின்னதாக இருக்கிறத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அது வந்து யாரும் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் நாட் ரைட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சீமா இஸ் 10 இயர் ஓல்டர் தென் ஜத்தின். ஸோ சீமா இஸ் 10 இயர்ஸ் ஓல்டர் தென் ஜத்தின். சரி, ஓகே. 4 இயர்ஸ் அகோ she was as twice as old as ஆகாஷ். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி சீமா எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஆஃப் தி ஆகாஷ். எப்போ? ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஆகாஷ். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆகாஷ்னோட ஏஜ் என்ன? ஆகாஷ்னோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. கரெக்டா? ஸோ 4 இயர்ஸ் அகோ வந்து ஆகாஷ்னோட ஏஜ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ ப்ரெசன்டேஜ் என்ன ஆகாஷ்க்கு? எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இது எழுதணும்னா, இதனுடைய ட்வைஸ் என்னது? சீமானுடைய 4 இயர்ஸ் அகோனோட ஏஜ் தான். இப்போ ஏஜ் கிடையாது. புரியுதா? அப்போ என்ன பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 8ன்றது என்னது? 4 இயர்ஸ் அகோ சீமானுடைய ஏஜ். கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்? ஈஸியாக 4 ஆட் பண்ணால் எனக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 4 தான் சீமானுடைய ப்ரெசன்டேஜ். ஆம் ஐ ரைட்? கரெக்டா இல்லையா? கரெக்ட். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு தெரியும். 4 இயர்ஸ் அகோன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஆகாஷ்க்கு. அதனுடைய ட்வைஸ் தான் என்னது? 4 இயர்ஸ் அகோ சீமானோட ஏஜ். கரெக்டா? அப்போ 4 இயர்ஸ் அகோ சீமானோட ஏஜ் எனக்கு தெரியும்னா நான் என்ன பண்ணலாம்? இப்போ கரண்ட் ஏஜ் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? என்ன பண்ணக்கூடாதுன்னா சம்மந்தமே இல்லாமல் நியூ வேரியபிள்ஸ் அசம்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்ததே அந்த ரீசனுக்காக தான். ஸோ எக்ஸ் இன் டேர்ம்ஸில் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ண முடியுன்றப்போ நீங்கள் இன்னொரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வராத மாதிரி தான் தெரியும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்மளா ஒரு வேரியபிளை
எப்பவுமே குடுத்துறணும் அப்படின்றது நான் தாட்ல வந்து போகக்கூடாது. ஓகே. ஸோ சீமா இஸ் 10 இயர்ஸ் ஓல்டர் தென் ஜத்தின்னா, ஜத்தினோட ஏஜ் என்னவா இருக்கும் எனக்கு? இங்க கண்டுபிடிங்க பெர்சன்டேஜ். ஸோ சீமா வந்து 10. அப்போ இதுலேருந்து 10 மைனஸ் பண்ணா 2x² - 14. ஓகே. ஓகே. ஸோ இத வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, தாராளமா முடியும். எப்படி முடியும்? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நல்லா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம எழுதின டீடைல்ஸ்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். என்னது? 2x² - 14 இஸ் கிரேட்டர் தென் x². ஆம் ஐ ரைட்? ஸோ ஜத்தினோட ஏஜ் வந்து ஆகாஷோட ஏஜை விட பெருசுன்னு சொல்லியாச்சு. கரெக்டா? அது தெரியும். அடுத்து ஜத்தின் மைனஸ் ஆகாஷ் என்ன? இது மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? x² - 14 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஸோ x² லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 22. கரெக்டா? கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? x² கிரேட்டர் தென் 40. கரெக்டா? புரியுதா? நான் எப்படி ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் கம்பேரிசன். பேசிக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கம்பேர் பண்றேன். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பர். நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இங்க நேச்சுரல் நம்பர் வந்து 14ஓட அதிகமா வரும்? எக்ஸோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா எனக்கு இன்னொரு பாயிண்ட் நான் ரிலேட் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? இந்த பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு கன்ஃபியூஷன் வரும். கவனிங்களேன். இப்போ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணுங்களேன். இந்த பாயிண்ட் விட்டுருவோம். சும்மா இந்த பாயிண்ட் விட்டுருவோம். இது இல்லைன்னு வச்சுப்பேன். இது மட்டும் நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுப்பேன். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1 வரும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4 வரும், 9 வரும், 16 வரும். கரெக்டா? இப்போ நீங்க யோசிக்கலாம், இத்தனை வேரியபிள் வருதுல்ல, அப்போ எப்படி இது ஆன்சர் கரெக்டா இருக்கும்? ஆனா நம்ம என்ன பாயிண்ட்டை மறந்துட்டோம்? இந்த பாயிண்ட்டை மறந்துட்டோம். கரெக்டா? இதை விட இது பெருசுன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டை மறந்துட்டோம். அப்போ அது நம்ம பாயிண்ட் யோசிக்க மாட்டோம். ஸோ அப்போ x² இஸ் கிரேட்டர் தென் 14 அப்படின்னா ஒரே ஆன்சர் மட்டும் தான் வரும், 16. ஸோ திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே, புரியுதா நான் சொன்ன பாயிண்ட்? கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ இப்படி ஒன் ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட்னு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ரீசனுக்காகவும் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ஓட கம்பைன் பண்ணவே கூடாது. ஸோ அது வந்து மிகவும் தவறான செயல். ஏன்னா ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட்ன்றப்போ நீங்கள் செக் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னவா மட்டும்தான் இருக்கணும்? 2 அலோன்ன்றது ஆன்சர் வருமானு மட்டும்தான் செக் பண்ணணும். ஆர் எல்ஸ் த ஆன்சர் வில் பி ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே ஓகே. 8 இயர்ஸ் லேட்டர். ஸோ 8 இயர்ஸ் லேட்டர் வந்து நமக்கு வந்து ஆகாஷனோட ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆகாஷ், சீமா. ஸோ ஆகாஷனோட பர்சன்டேஜ் வந்து எனக்கு தெரியும் x²ன்னு சொல்லிட்டு திஸ் அப்ளிகபிள் டு ஆல். கரெக்டா? கரெக்ட். ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறம். கரெக்டா? ஸோ 8 இயர்ஸ் என்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? x² + 8 இருக்கும். கரெக்டா? இப்போ 8 இயர்ஸ் என்ஸ்னுடைய ரேஷியோ தான் எனக்கு கொடுத்துருக்கான், 2:3ன்னு சொல்லிட்டு. அப்போ சீமானோட ஏஜ் என்னவா இருக்கும்? 1.5x² + 12. கரெக்டா? கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 1.5x² + 12 இங்கே வந்து நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1.5x² +4. கரெக்டா? ஏன்? ஏன்னா இதனுடைய 8 இயர்ஸ் என்ஸ்னோட ஏஜ் தான் 1.5x² + 12. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன தெரியும்னா எனக்கு 1.5x² + 4 இஸ் கிரேட்டர் தென் x²ன்னு தெரியும். கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். இப்போ கவனிங்க, இந்த பக்கம் வருமா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 0.5x² + 4 இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, இப்படி வந்துச்சா? இப்போ எக்ஸ்னோட வேல்யூ நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா இங்க சும்மா இங்க கவனிங்க. எக்ஸ்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா இதுல புரியுதா? இங்க எக்ஸ்னோட வேல்யூ நீங்க 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடே தான் போகும். ஏன்னா என்னது? பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கரெக்டா? ஸோ சிம்பிளா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. யூ கேன் ஹேவ் எக்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ். கவனிங்க. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ என்ன வரும் எனக்கு? 5.5ன்னு வரும். ஸோ 1 தப்புன்னு சொல்லுவீங்க. ஏன்? ஏன்னா எல்லாமே இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னதுனால. சரி ஓகே. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் எனக்கு? 4 × 1.5 6, 6 + 4 வந்து 10. சரி ஓகே. கரெக்டா? கரெக்ட் தானே? இது 4. அப்போ இதை விட இது கிரேட்டர் தென் தானே? ஸோ சாட்டிஸ்ஃபைஸ். ஓகே. எக்ஸ்னோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ யூ கேன் சப்ஸ்டியூட் எல்லா ஈவன் வேல்யூஸுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் நாட் ரைட். புரிஞ்சா? ஓகே. So this is statement 1 alone sufficient to answer this question. Got it? Got it. Okay. So கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கும் எக்ஸாம்ல. தம்மத்துன்னு தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அது நம்ம யோசிக்கிறது வந்து அதான் சொல்கிறல, இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒன்று நாட் அலோன் சஃபிஷியன்ட்னு போடுவோம், இல்லை போத் டுகெதர் நாட் சஃபிஷியன்ட்னு போடுவோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டோட சைஸை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம்.
ஸோ தட் இஸ் நாட் ரைட். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டமில் பேசிக்கான விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருப்பேன். மேபி ஞாபகம் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏ அண்ட் பி ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 17. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸ், 2 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அது வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, ஸோ அப் டு 16. லெஸ் தென் 17 மீன்ஸ் 17 வராதாங்க. ஸோ 17 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து அந்த நம்பருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏவும் பியும் இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட். இஃப் பி ஹேஸ் எக்ஸாக்ட்லி 6 ஃபேக்டர்ஸ். நல்லா கவனிக்கணும். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் யார் யாரெல்லாம் தெரியலையோ ஸோ அவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஐ மீன் இது மேபி டேக்ஸ் சம் டைம். ஸோ டைம் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கான்செப்ட், யூனிட் டிஜிட் கான்செப்ட், ஸோ எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே ஓகே. ஸோ கேள்வி என்னன்னா எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன தெரியணும்? ஏனுடைய பினுடைய நம்பர் என்னன்னு தெரியணும். கரெக்டா? கரெக்ட். ஓகே. இஃப் பி ஹேஸ் எக்ஸாக்ட்லி 6 ஃபேக்டர்ஸ். நல்லா கவனிக்கணும். ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா prime number power. ஸோ prime number பவர்ஸில் மல்டிபிள்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 10ன்ற நம்பருக்கு ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுப்பேன். 1, 2, 5 and 10. ஸோ 4 ஃபேக்டர் இருக்கா? இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு கவனிச்சிங்கன்னா நான் என்ன சொன்னேன், ப்ரைம் நம்பர் பவரில் ரெப்ரசன்ட் பண்ணும். 2 into 5. ஸோ 2ன்றது ப்ரைம் நம்பர், 5ன்றது ப்ரைம் நம்பர். நல்லா தெளிவாக கவனிக்கணும். புரியாதவங்க இப்போ கூட புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது பவரில் என்ன இருக்குது? 1. இது பவரில் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் பவர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண வேல்யூஸை +1 பண்ணணும். இங்கே 1 இருக்கா? ஸோ அதனால் 1. எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக +1 இன்ட்டு இங்கே 1 இருக்கா? ஸோ 1 + 1. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் 4. ஓகே, 10ன்ற நம்பருக்கு ஈஸியாக நீங்களே வரலாற்று சொல்லுவீங்க. 270க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? 30 × 9 எழுதலாமா? கரெக்டா? ஓகே, இதை 5 × 2 × 3 எழுதலாமா? இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? கரெக்டு தானே? இப்போ என்ன பண்ணலாம்? 5 × 2 × 3^3. ஃபேக்டர்ஸ் என்ன? பவர் 1 இருக்கா? ஸோ 1 ஆட் பண்ணால் 2. இங்கே 1 இருக்கா? 2. இங்கே 3 இருக்கா? 4. ஸோ 16 ஃபேக்டர்ஸ். புரிஞ்சா? ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ரூல். ஸோ சிம்பிள் இன் டேர்ம்ஸ் என்ன? ப்ரைம் நம்பர் பவர்ஸில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஸ்டில் நான் சொன்னேன். ஓகே ஓகே. இப்போ 6 ஃபேக்டர் இருக்குன்னா நீங்கள் யோசிக்கிறது என்னவா இருக்கணும்? ஸோ அந்த நம்பர் வந்து பின்றது 2 பவர் சம்திங் இன்ட்டு 3 பவர் சம்திங் இன்ட்டு 5 பவர் சம்திங் இன்ட்டு 7 பவர் சம்திங் போயிட்டே இருக்கலாம். இங்கே எல்லாத்துக்கும் 0 கூட வரலாம். புரியுதா? எல்லாத்துக்குமே பவரில் ஆன்சர் இருக்கணுன்றது இல்லை, பட் இந்த ரெப்ரசன்டேஷனில் தான் நம்ம ஒரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, ரைட்டா? ரைட். இப்போது 16க்குள்ளே தான் அந்த நம்பர் வரணும். சரியா? ஓகே, 16க்குள்ள நம்பர் வரணும். இப்போ நீங்கள் இங்கே 1ன்னு போகிறீங்கன்னு வச்சுப்பேன். சிம்பிள், நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன், கவனிங்க. இங்கே நம்ம 2 × 3ன்னு போட்டால் தான் ஆன்சர் 6 ஃபேக்டர்ஸ்னு வரும். நான் சொல்கிறது தெளிவாக கவனிக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் சிம்பிள் இன் டேர்ம்ஸில் கண்டுபிடிக்கலாம். ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறது வந்து லாஜிக். ஸோ இப்போ 2 × 3 தான் ஆன்சர் வரும். நான் சொன்னல, இப்போ 2 பவர் சம்திங் இன்ட்டு 3 பவர் சம்திங் இன்ட்டு 5 பவர் சம்திங்னா இது நீங்கள் ஃபைனலாக ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ 2 × 3ன்னு பண்ணால் மட்டும்தான் எனக்கு 6 ஃபேக்டர்ஸ் வரும். நீங்கள் கேட்கலாம் 1 × 6ன்னு சொல்லிட்டு. 1 × 6ன்னு எந்த நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணாலும் 16க்குள்ளே வராது. ஓகே ஓகே, ரைட் ரைட். ஸோ இப்போ 2 × 3 × 5. இப்போ 2ன்னு இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு நம்பருக்கு பவரில் 1 இருக்குது, ஏதோ ஒரு நம்பருக்கு பவரில் 2 இருக்குது. சரியா? கரெக்டா? கரெக்டு தானே? கரெக்ட். இப்போ நான் கெஸ் பண்ணுறது என்னன்னா கண்டிப்பாக 7 இதுக்குள்ளே வராது. ஏன்? 7ன்னு போட்டு 7 பவர் 1ன்னு போட்டு நீங்கள் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் 16க்குள்ளே ஆன்சர் கிடைக்காது. புரியுதா? இங்கே எதுவுமே வராது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நான் யோசிக்கிறேன். இப்போது 5க்கு நான் 1ன்னு போகிறேன்னு வச்சுப்பேன், ஏன்னா 16 தாண்டக்கூடாது. ஸோ இங்கே சும்மா சொல்கிறேன், இங்கே 2ன்னு போகிறேன்னு வச்சுப்பேன். 2 பவர் 4 என்ன? சாரி, 2 ஸ்கொயர் என்ன? 4. 4 × 5 என்ன? 20. புரியுதா? அப்போ தப்பு. அப்போ இங்கே போட முடியுமா? இங்கேயே போட முடியல 2வை. அப்போ எப்படி இங்கே போட முடியும்? ஸோ ஆக்சுவலாக 5 அந்த நம்பருக்குள்ளே வராது. ஸோ 5 வந்து அந்த நம்பருடைய ஃபேக்டரே கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ 5 வந்து அதனுடைய ஃபேக்டர் கிடையாது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இது வந்து இங்கே 1 போடுறேன், இங்கே 2 போடுறேன். இப்போ என்ன வரும்? எனக்கு ஆன்சர் 18 வரும். புரியுதா? இந்த 1 தான் இங்கே 2ஆக மாறுச்சு, இந்த 2 தான் இங்கே 3ஆக மாறுச்சு. நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ 18 வந்து தப்பு, ஏன்னா 16 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1ன்னு போடலாம். ஸோ ஆன்சர் வாஸ் 12. ஸோ 12க்கு மட்டும் தான் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 6ஆக இருக்கும். ரைட்?
புரிஞ்சா? ஆக்சுவலாக நீங்கள் 16 நம்பருக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சும் கூட போடலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், இப்படி நீங்கள் யோசிச்சிங்கனாலும் ஆன்சரை போட முடியும். ஸோ பீனோட வேல்யூ எனக்கு 12 அப்படின்றது கொஸ்டின்லேயே தெரியும். ஓகே ஓகே ரைட் ரைட். ஏ ஹேஸ் எக்ஸாக்ட்லி 3 ஃபேக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் க்ளூ. பட் நமக்கு இந்த பாயிண்ட் தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எவ்ரி prime number square there is always 3 factors. Okay, example guess பண்ணுமா, 2 square 4 4 க்கு factors வந்து 1 2 4. 3 square 9 1 3 9. 4 5 square 25 1 5 25. for every prime number square கண்டிப்பா நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு செகண்டில் போட்டு போகலாம். பட் நான் புரியணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணணும், எத்தனை நம்பர்ஸ்க்கு நமக்கு 16 தான் நம்பர் சரியா, சிம்பிளாக அப்படி போட்டு போயிடலாம். என்ன போட்டு போயிடலாம், 4 9 அடுத்து அடுத்து 25 வருமா, வராது. ஓகே புரியுதா? ஸோ இந்த 2 நம்பருக்கு மட்டும் தான் எக்ஸாக்ட்லி 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். காட் இட் காட் இட். ஸோ HCF ஆஃப் A, 12 is equal to 4. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? ஸோ ஏக்கும் 12க்கும் உங்களுக்கு HCF எடுத்தீங்கன்னா 4 தான் வரும். ஏன்? ஏன்னா பீனோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சேன் 12ன்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு எனக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா 4 9ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ வருது. நான் 4க்கும் 12க்கும் இங்கேயும் ட்விஸ்ட் கவனிங்க. இன்கேஸ் நல்லா கவனிங்க, இன்கேஸ் இங்கே 3ன்னு வருதுன்னு வச்சுப்பேன், நல்லா கவனிக்கணும். நான் ஆன்சர் வந்து சொல்லலை. இன்கேஸ் இங்கே 3ன்னு வருதுன்னா திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஏன்? 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தாலும் 12 தான், 3க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தாலும் 12 தான். பட் இங்கே கிடைச்ச ஆன்சர் என்ன, 4 9. ஸோ இதுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 36, இதுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 12. ஸோ அப்போ என்ன பண்ணுது, மல்டிபிள் ஆன்சர் வருது. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, அதனால தான் தப்பு. புரியுதா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன வரும், ஏனோட வேல்யூ என்னெல்லாம் வரலாம், எனக்கு என்னெல்லாம் வரலாம், 4 மல்டிபிளாக இருக்கும். 4 8 16. ஸோ ஏ அண்ட் பி ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில். ஸோ 4 8 16 3 நம்பர் வரலாம். கரெக்டாக வரலாம் தானே? வரலாமா வரக்கூடாதா? வரலாம். Statement 1 and 2 together sufficient. So the answer was A is equal to 4. Okay. Okay. So next question. Okay. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இதில் ஒரு புது கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இந்த ரூட்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். நல்லா கவனிக்கணும். ரூட்ஸ்னுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன வேணும், 2 ரூட் வேணும். கரெக்டாக? கரெக்ட். நீங்கள் ஃபார்முலாலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். த யூனிட் டிஜிட் வாஸ் வேரியபிள். ஸோ யூனிட் டிஜிட் வேரியபிளாக இருக்க என்ன பண்ண முடியாது, உங்களால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? கரெக்ட். ஸோ அப்போ என்ன வேணும், ஏனுடைய வேல்யூ வேணும். சிம்பிள். புரியுதா? மோட்டிவ் என்னன்னா ஏனோட வேல்யூ வேணும். ஏனோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன்னா த கொஸ்டின் வாஸ் சால்வ். அவ்வளோதான். புரியுதா? ஏன்னா ஏக்கு நான் இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன், இந்த ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணிடுவேன். எனக்கு 2 ரூட் கிடச்சிடும், நான் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். கரெக்டாக? கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட மோட்டிவ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் டேட்டா சஃபிஷியன்சியோட முக்கியமான விஷயம். ஓகே ஓகே. ஸோ இதனுடைய மோட்டிவ் என்ன, ஏனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகே. த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். நல்லா கவனிக்கணும். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இதனுடைய ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். நல்லா ஓகே ஓகே. ஸோ இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் கான்செப்ட் எடுத்து போகலான்னு வச்சுப்பேன். நல்லா கவனிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பேசிக்காக இது தெரிஞ்சுக்கங்க. இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுப்பேன். ஸோ இங்கே நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சும்மா எவ்வளோ நேரம் சொல்லுவேன்னு தெரில. ஓகே. ஸோ y square minus 4x plus 4 is equal to 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்பேன். இதனுடைய ரூட்ஸ் என்ன, 2 2. சரியா? ரைட். இங்கே ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்படி வச்சுப்போமா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்போம். என்னுடைய ரூட்ஸ் வந்து 4,4. ஓகே ஓகே. சிம்பிள். இங்கே சொல்கிற விஷயத்தை இங்கே ரிலேட் பண்ணுங்களேன். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் தான் இதுன்னு வச்சுப்பேன். ஓகே. இந்த ஈக்குவேஷன் தான் இதுன்னு வச்சுப்பேன். த ரூட்ஸ் ஆர் ட்வைஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். இப்படி தான் எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம். நான் சும்மா எழுதுறதுக்காக இப்படி எழுதுனேன். புரியுதா? நீங்கள் கேட்கலாம், இங்கே 2 2 வந்தால் தான் இங்கே 4 4 வருமா, இங்கே 2 3 வந்தால் இங்கே 4 6 வரக்கூடாதா? தாராளமாக வரலாம். நான் பேசுறது வேற மாதிரி கதை. ஓகே ஓகே. சரியா? ஓகே.
இப்போ 2ன்னு இருக்கனால இங்க 2ன்னு இருக்கு, இங்க 2ன்னு இருக்கனால 2ன்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு பேசிக்கா ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்க ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னுடைய 4 டைம்ஸா இங்க இருக்க ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னோட வேல்யூவா இருக்கும். ஹவ் அப்படின்னு கேட்டா, இங்க ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னோட வேல்யூ என்ன? 4. இங்க ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னோட வேல்யூ என்ன? 16. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு டைம் ட்வைஸ் ஆச்சு, இங்க ஒரு டைம் ட்வைஸ் ஆச்சு. அப்ப ஆக மொத்தம் என்ன ஆச்சு? ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு 4 டைம்ஸ் ஆகும். புரியுதா? அதாவது இதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனுடைய 4 டைம்ஸ் தான் இதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனா இருக்கும். சம்மேஷன்ல இப்படி இருக்காது. சம்மேஷன்ல ஜஸ்ட் ட்வைஸா தான் இருக்கும். கவனிங்க, சம்மேஷன் என்ன? 4. சம்மேஷன் என்ன? 8. சம்மேஷன் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஜஸ்ட் ட்வைஸ் தான். பட் ஏன் இங்க நான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பேசுறேன்னா, தி சிமிலர் டெர்ம்ஸ் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இதை நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இங்க ஒய்ன்ற வேரியபிள், பின்ற வேரியபிள் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி பினோட ஏன்றது வேரியபிளே தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது? பின்ற வேரியபிளை நம்ம கம்பேர் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸ் கான்செப்ட் குள்ள இங்க கொண்டு போக முடியாது. கரெக்டா? அப்படி கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் நாட் சஃபிஷியன்ட் ஆன்சர் தான் மூவ் பண்ணுவீங்க. ஸோ புரியுதா? ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the roots are exactly twice the roots of the other equation, then the product of roots of the other equation is, சரி தமிழ்லயே சொல்லுவோம், இந்த ரூட்னுடைய 2 ரூட்னுடைய ட்வைஸ் தான் இங்க இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன். இங்க 2, 3 இருக்கு, 4, 6 இருக்கனால தாராளமா ஒன்றும் பேசலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன? 6. இங்க என்ன? 24. இதனுடைய 4 டைம்ஸ். சிம்பிள். சம் ஆஃப் ரூட்ஸ், சாரி, ரூட்ஸ் வந்து ட்வைஸா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4 டைம்ஸா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ இதான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப என்ன பண்ணோம்? கண்ணை மூடிட்டு 24a square is a product of roots is equal to 4 times of 2a cube. முடிஞ்சா? Right? Right. So 8s are 3s are a square a is equal to 3. Sufficient. Okay. Okay. One of the root of equation is 2 by 8 times of the other root. நல்லா கவனிக்கணும். Let us consider. இந்த ஈக்குவேஷனை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. Let us consider one of the root is n. சரி, ஓகே? ஓகே. Another root is 2n by a. கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ இந்த ரூட் வந்து n. எனக்கு எந்த ரூட்டுமே தெரியாது. புரியுதா? ஸோ ஒரு ரூட் வந்து n, இன்னொரு ரூட் வந்து 2n by a. எங்க போகணும் டேரக்டா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a cube. c by a. கரெக்டா? ஸோ இந்த 2க்கு 2 கேன்சல். n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பவர் 4, n இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஓகே. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் மூவ் எங்கே யோசிக்கணும்? சம் ஆஃப் ரூட்ஸ் யோசிக்கணும். புரியுதா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ஒரு ரூட்டு. கரெக்டா? கரெக்ட். 2a ஒரு ரூட். கரெக்டா? புரியுதா? என்னோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட். சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5a. a இஸ் ஈக்குவல் டு 3. So this also sufficient. 1 or 2 alone is sufficient to answer this question. Okay? I mean, புதுசா இருந்தா தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி தெரிஞ்சுனா சந்தோஷம். ஓகே. 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 ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண ஒரு எல்லாமே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே ஓரளவுக்கு நல்ல ட்விஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் சூஸ் பண்ணேன். எல்லா பிஓ மெயின்ஸ்லையும் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்ற எந்த ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே. எ பேக் கண்டைன்ஸ் சம் ரெட், ப்ளூ, க்ரீன், பிங்க். இஷ்டத்துக்கு 10-15 கலர் கூட கொடுப்பாங்க. ஸோ ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அண்ட் பிங்க். ஓகே. ஸோ 4 கலர் பால்ஸ் வந்துருக்கு. த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ஏ க்ரீன் பால் இஸ் எக்ஸ். ஓகே. க்ரீன் பால் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. Okay, so let us consider the total is t. Okay, okay. So t consider பண்ணா green balls g னே வச்சுப்போம். gc1 divided by tc1 is equal to x. Am I right? Right. Okay, okay. If 3 more red balls are added, actually red balls என்ன இருக்குன்னு தெரியாது. Let us consider red balls வந்து r னு வச்சுப்பேன். அப்போ r plus 3 னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் நியூ டோட்டல் என்ன? t plus 3. புரியுதா? ரெட் பால்ஸ்ல டோட்டல் எந்த கலர் போட்டாலும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே. இப்போ என்ன கவனிக்கணும்? ரெட் பால்ல தான் சேஞ்சஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டோட்டல்ல சேஞ்சஸ். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ஏ கிரீன் பால் டிராயிங் பண்றது என்ன வரும்? gc1 divided by t plus 3c1 is equal to 0.8x. ரைட்? புரிஞ்சா? ஏன்னா டீன்னு எடுத்தனா நீங்க சம்பந்தமே இல்லாம என்ன பண்ண முடியாது? இங்க ரெட் பிளஸ் கிரீன் பிளஸ் இன்னும் 4 வேரியபிள் கொடுத்து இங்க போட முடியாது. சிம்பிளா என்ன பண்ணலாம்? டோட்டல். ஏன்னா 4 வேரியபிள் வச்சாலுமே நம்ம இன்னும் பண்ண போறது இல்லை. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஜிக்கு ஜி கேன்சல். t plus 3 divided by t is equal to 5 divided by 4. 4t plus 12 is equal to 5t. Therefore, the total balls is 12.
am I right? கரெக்ட் தானே? கரெக்ட். ஸோ டோட்டல் பால்ஸ் வந்து 12. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். இண்டிவிஜுவலாக எனக்கு என்னென்ன பால்ஸ் இருக்குன்னு தெரியாது. கேள்வி என்னன்னா பிங்க் பால்னுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக அதுக்கு என்ன தெரியணும்? பிங்க் பால் எத்தனை இருக்குதுன்னு தெரியணும். கரெக்டா? ஸோ பிங்க் பால் எத்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா தாராளமாக கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஓகே. இஃப் ஆல் த பிங்க் பால்ஸ் ஆர் பிளேஸ்ட் பை green balls, எத்தனை green? If all the pink balls are replaced by green balls, then the probability of drawing a green ball will increase by 133.33%. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வி, நல்ல ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். ரெட் பால்ஸ், க்ரீன் பால்ஸ், நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புதுசாக வச்சுப்போம். ரெட் பால்ஸ் வந்து 2 இருக்குது, ஓகே. க்ரீன் பால்ஸ் வந்து 3 இருக்குது, சரியா? ஓகே. டோட்டல் என்ன? 5 பால், சரியா? ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் என்ன? ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி என்ன? 2/5, ஐ மீன் 0.4. am I right? ரைட். ஓகே ஓகே. இன்கேஸ் ரெட் பால் வந்து நான் மொத்த க்ரீன் பாலையும் ரெட்டாக மாற்றிட்டேன்னா ரெட் பால்னுடைய ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? 1 இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட். சிம்பிள். இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு ப்ராபபிலிட்டி? 0.6. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், நல்லா தெளிவாக கவனிங்க. 0.6 ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? 0.6 எத்தனை பர்சன்டேஜ்? ஆக்சுவலாக 150% இன்க்ரீஸ். புரியுதா? ஸோ 0.4 150% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இதனுடைய 150% தான் இது. சரியா இல்லையா? புரியுதா? ஸோ அந்த இதனுடைய 150% வேல்யூ தான் இதுனா, அப்போ இன்க்ரீஸ் ஆகிறனுடைய ப்ராபிலிட்டியோட வேல்யூவும் 150% தான். கரெக்டா? கரெக்ட். ஓகே ஓகே. அப்போது என்ன கதை இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 133.33. அதுக்கு என்ன ஃப்ராக்ஷன்? 3:4. இப்படி இருக்கிறது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. இதுவாக மாறல. இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ மட்டும் இந்த மாதிரி லைக் 0.4 0.6 எப்படியோ அதே போல் 3ன்றது ஒரு வேல்யூ, 0.6ன்றது ஒரு வேல்யூ. சிம்பிள். இட் ரெப்ரசன்ட்ஸ் எ கிரீன் அண்ட் பிங்க் பால்னுடைய ரேஷியோ. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இப்போ கவனிங்க. ஸோ இப்போ இங்கே வச்சுப்போம். இந்த கொஸ்டினே நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இது ஆன்சரே வச்சுப்போம். நீங்கள் இப்போ சால்வ் பண்ணுங்க. ஓகே. The probability of drawing a green ball is 3/7. When all pink balls are become green, the probability become 1. கரெக்டா? ஓகே ஓகே. ஸோ இங்கே 3:7 மாறுமா? கவனிங்க, 3:7 மாறும். இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 133.33% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அதான் நானும் சொன்னேன். கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாட் சஃபிஷியன்ட். அது எதுக்கு எவ்வளோ நேரம் சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் த ஆன்சர் வாஸ் சஃபிஷியன்ட். ஹவு? ஸோ ரேஷியோவில் இருக்குது. இப்போ இது எப்படி 1.5 பால்ஸ் 2 பால்ஸ்னு எழுத முடியுமா உங்களால்? முடியாது தானே? அப்போ என்ன பண்ணணும்? யோசிங்க. ஸோ இன்னும் 2 கலர் இருக்குது, ரெட்டு ப்ளூலாம் இருக்குது. ஸோ ஒன்று 3 பால்ஸ் 4 பால்ஸ்னு எடுக்கலாம், இல்லை 6 பால்ஸ் 8 பால்ஸ்னு எடுக்கலாம். டோட்டல் பால்ஸ் இஸ் 12. ஸோ திஸ் இஸ் ரைட். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதுக்கப்புறம் வர பாசிபிலிட்டிஸ் எதுவுமே வராது. 3 4 மல்டிப்பிளில் இருக்கணும். ஸோ பட் த ஒன்லி பாசிபிள் வேல்யூ வில் பி 3 and 4. அவ்வளோதான். ஸோ அப்போ சஃபிஷியன்ட் தானே? அப்போ எனக்கு பிங்க் பால் தெரியும் தானே? பிங்க் பால் 4னா அப்போ 4/12 என்ன ப்ராபபிலிட்டி? ஆன்சர் 33.33%. முடிஞ்சு. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ 1 அலோன் சஃபிஷியன்ட்னா என்ன? எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணக்கூடாது? ஸ்டேட்மெண்ட் 2 கம்பைன் பண்ணக்கூடாது. ஓகே. த நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இஸ் இன் பேக் இஸ் சேம் as the average number of balls of other 3 colors. ஓகே. ஸோ ப்ளூ இருக்குது, க்ரீனு, பிங்க்கு, ரெட்டு. ஸோ இது வந்து 1 பார்ட்டு, இது வந்து 3 பார்ட். நான் நல்லா சொல்கிறது லாஜிக் கரெக்டாக? இதனுடைய ஆவரேஜ் தான் இதனுடைய வேல்யூ. கரெக்டாக? கரெக்ட். அப்போ என்ன வரும்? இதுக்கு 3 பால்ஸ், இதுக்கு 9 பால்ஸ். இதை சான்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா பிங்க்னோட பால் வேணும். ஸோ 1 அலோன் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே ஓகே. நம்ம வந்து 1 அலோன் போடலனா கூட என்ன தப்பு கிடையாதுன்னா, பட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆன்சர் வரும்னு போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் வெரி வெரி ராங். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஓகே. A bank offers simple interest of 10% on principal amount below 5,000 rupees, otherwise 20%. Okay okay. A man invested rupees P for 4 years. Find the value of P.
ஸோ பிரின்சிபல் வந்து 5000 இருந்துச்சுன்னா 10% இல்லைனா 20% அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. எ மேன் இன்வெஸ்டட் ருபீஸ் பி ஃபார் 4 இயர்ஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி? ஓகே. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து பீனோட வேல்யூ தெரியாது எனக்கு. ஓகே. ஆனால் 4 இயர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நம்ம கான்செப்ட் வந்து கண்டுபிடிக்கும். ஓகே. ஸோ பீனோட வேல்யூ வந்து லெஸ் தென் 5000 ஆச்சுன்னா 10% கான்செப்ட்டில் ஒர்க் ஆகும். இல்லை பீனோட வேல்யூ மோர் தென் 5000 எனக்கு என்ன ஆகும்? 20% கான்செப்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்டில் ஒர்க் ஆகும். ஓகே. தெளிவாக கவனிக்கணும். நல்ல ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இஃப் he had submitted 3000 more. நல்லா கவனிக்கணும். இஃப் he had submitted 3000 more. இப்படி இன்வெஸ்ட் பண்ணா you will get an interest of 1200. நார்மலாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பீன்ற பிரின்சிபலுக்கு மட்டும் கிடைக்கும். இந்த 1200 ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு இந்த 3000 எக்ஸ்ட்ரா போட்டதுனால. சிம்பிள் ஒரு விஷயத்த மறந்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பனேஷன் நல்லா தெரியலன்னு அர்த்தம். இந்த 1200ன்றது இதனுடைய 1 இயர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இட் இஸ் இன்வெஸ்டட் ஃபார் 4 இயர்ஸ். இட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? எனக்கு 300 ருபீஸ் கிடைக்கும். கரெக்டா? எதனால? இந்த எக்ஸ்ட்ரா போடுற அமௌண்ட்னால. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா போடுற அமௌண்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க? 10% அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஸோ சிம்பிள் 10% அப்படின்ற விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கலாம்? பி பிளஸ் 3000 அப்படின்றது பி பிளஸ் 3000 அப்படின்றது எனக்கு லெஸ் தென் 5000. ஆமா ரைட்? ரைட்டா இல்லையா? ரைட். புரியுதா நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு? ஏன் 10% கொடுத்தாங்க பர் ஆனம்? ஏன்னா இதனுடைய டோட்டல் வேல்யூ எனக்கு 5000 எக்ஸீட் ஆகலை. எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? 20% கான்செப்டில் வந்திருக்கும். இந்த 3000க்கு 1200 மோர்னா 4 வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 300 இன்ட்ரெஸ்ட். மீன்ஸ் சிம்பிள் 10% நீங்களே கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ பி பிளஸ் 3000 வேல்யூ எனக்கு என்ன தான்? லெஸ் தென் 5000 தான். அப்போ என்ன மீனிங்? பி இஸ் லெஸ் தென் 2000. ஓகே. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எனக்கு வேல்யூ ஆஃப் பி வேணும். ரைட்டா? ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ 4000 அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு 3200 கிடைக்குது. ஓகே. ஸோ ஒரு வருஷத்துக்கு எனக்கு அப்போ 800 கிடைக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20%. சிம்பிள். இட் மீன்ஸ் பி பிளஸ் 4000 இஸ் கிரேட்டர் தென் 5000. கரெக்டா? நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. ஓகே. ட்விஸ்ட் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பி இஸ் கிரேட்டர் தென் 1000. கரெக்டா? நல்லா கவனிங்க. லாஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவேன். ஸோ நடுவிலே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. த வேல்யூ ஆஃப் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் 500. ஓகே. ஓகே. சரி ரைட். இப்போ நல்லா கவனிங்க. 2 and 3 இயர்ஸ் சஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் 500 கொடுத்துருக்காங்க. 1500 வரலாம், 2000 வரலாம், 2500 வரலாம். தப்பு. இப்படி தான் கோடு போடுவாங்களா? வந்துடும். சரி ஓகே. 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஓகே ஓகே. ஸோ இது சஃபிஷியன்ட். என்ன பண்ணுவீங்க? ஓகே. எப்படி சொல்லுவீங்க? இல்லை இந்த பாயிண்ட் நான் இருக்குன்னு நினச்சிட்டா ஓகே இதை வச்சு சொல்ல முடியும். ஏன்னா 1001லேருந்து 1999 வரைக்கும் எது வேணாலும் வரலாம். ஓகே ரைட். 1 and 3 ஆர் சஃபிஷியன்ட். லெஸ் தென் 2000னா அப்போ எனக்கு 1000 வரலாம், 500 வரலாம், 1500 வரலாம். ஓகே தப்பு. ஆல் ஆஃப் தெம் ஆர் நீடட். இப்போ என்ன பண்ணலாம்? 1000க்கு மேலே இருக்கணும், 2000க்குள்ளே இருக்கணும். ஸோ மல்டிபிள் ஆஃப் 500னா 1500 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை சூப்பராக படிக்கல ஸ்டார்டிங்லேருந்து. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க. 5000 வரைக்கும் லெஸ் தென் 5000 வரைக்கும் 10% அப்படின்னா அதர்வைஸுக்கு மீனிங் என்ன தலைவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5000 மீனிங். கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்டு தானே? நான் சொல்கிறது வாஸ்தவமா இல்லையா? 5000க்கு இல்லைனா 5000 கணக்கு கிடையாது. 5000க்கு மேலேனா 5000மும் இன்க்ளூடட். அதர்வைஸ்ன்னு தான் சொல்லியிருக்கான். மோர் தென் 5000 அவன் சொல்லவே இல்லை. ஓகே. சிம்பிள். இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். ஓகே. இப்போ கம்பைன் பண்ணுங்க. இப்போ கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? பீனோட வேல்யூ 1000மும் வரும், 1500 வரும். ஸோ ஆல் ஆஃப் தெம் டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கேள்வி. ஸோ திஸ் இஸ் தி சரியான விடை. ஓகே ஓகே. ஸோ நல்ல கேள்வின்னு சொன்னது இதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இன்கேஸ் பண்ணலைன்னா சூப்பர். ஓகே ஓகே. 3 partners PQR started a business by investing amount 6:4:5 respectively. What is the difference between the profit received by P and R after 18 months? Okay okay. ஸோ சிம்பிளாக நமக்கு என்ன தெரியணும்? பீனுடைய ஆர்னுடைய டோட்டல்
இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அவங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சா, ஐ மீன் 3 பேரோட ரேஷியோ தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் பிரிக்க முடியும். சரியா? ஓகே. PQR ஸ்டார்டட் எ பிஸ்னஸ். ஓகே. ஸோ 6A, 4A and 5A. Why? Because already X is there. ஓகே. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ மொத்த டியூரேஷன் வந்து 18 months. ஓகே. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் 8 months, ஸோ 8 மாதம் வந்து பி வந்து இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து X - 1000 வந்து X rupees வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ 6A - X. ஓகே. அண்ட் Q ஆடட் rupees X மைனஸ், ஸோ 8 monthsக்கு அப்புறம். ஓகே. ஸோ அப்போ 4A + X - 1000 அண்ட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் 4 months அப்படின்னா என்னது? 8 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு 4 மாதம்னா 12 மாதம். கரெக்டா? 12 மாதத்துக்கு அப்புறம் R ஆடட் rupees Y. அப்போது 5A + Y. என்ன கதை? இந்த இடத்துல P லெஃப்ட் ஆயாச்சு. அப்படின்னா அர்த்தம் மொத்தமாக Pனோட டியூரேஷன் எனக்கு 12 மாதம் தான். இப்போ என்ன பண்ணிக்கலாங்க? இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்? மொத்தமாக எனக்கு 18 மாதம். கரெக்டா? சரி, ஓகே. இதை சான்ஸ் சொல்ல முடியுமா? ஓகே, ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் ரிசீவ்ட் பை P அண்ட் Q ஆஃப்டர் 18 months. ஸோ PQனுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எனக்கு 21/19. சரி, ஓகே, நைஸ். அடுத்து ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் R இஸ் 7740. ஓகே, நைஸ். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ட்ராப் பார்க்குறது என்னென்னு பண்ணுவீங்கன்னா, இந்த ஆன்சர் போடுவீங்க. ஏன்னா இது வந்து நம்ம கண்ணை ஊற்றும். இவ்வளோ ஸ்டேட்மெண்ட், இவ்வளோ க்ளூ கொடுத்துருக்காங்களே, ஆக்சுவலாக அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க தான் நான் சொல்கிறேன். சிம்பிளாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். கெஸ் ஒர்க் கூட பண்ணலாம். பட் கொஞ்சமாச்சு லாஜிக்காக யோசிச்சு கெஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இதை கம்பைன் பண்ணால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஃபஸ்ட் அண்டு செகண்ட் இங்கே தான் நிறைய பேர் மாட்டுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கம்பைன் பண்ணுவீங்க. சரியா? இங்கே AXன்னு இருக்குது, AXன்னு இருக்குது. சால்வ் பண்ணால் ஏக்கும் எக்ஸுக்கும் ஆன்சர் கிடைக்காது. ஏக்கும் எக்ஸுக்கும் ஒரு ரேஷியோ வேணால் ஃபார்ம் ஆகலாம். புரியுது நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு? நான் சொல்கிறது தெளிவாக கவனிங்க. ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருக்குன்றப்போ நீங்கள் யோசிக்கலாம், சால்வ் ஆகி கேன்சல் ஆயிரும் ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சல் ஆகாது. நீங்கள் யோசிங்க, என்ன வரும்? 48A + 24 என்ன? 72A. சரி, ஓகே. -4x டிவைடட் பை இங்கே என்ன வரும்? 32A + 10A என்ன? 72A. ரைட்டு. மைனஸ் ப்ளஸ் 10x ப்ளஸ் 10x மைனஸ் 10,000 சம்திங். ஓகே, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 21/9னா 9 வந்து இப்போ கவனிங்க, இதை வந்து 72A இருக்குது. இதை பெருக்குனா மாறிடும் நம்பர். இதையும் பெருக்குனா வேறு வேரியபிளாக மாறிடும். ஐ மீன் 21 × 72னா ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர் A வரும். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர் A வரும். அப்போ எப்படி கேன்சல் ஆகும்? புரியுதா? நம்ம லாஜிக்காக யோசிக்கணும். சரி, கேன்சல் ஆகலை, ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுப்போமா? ஓகே. இந்த ரேஷியோ வச்சு திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சரி, ரைட்டா? ரைட். ஓகே. அப்பயும் இன்னொரு வேரியபிள் இருக்குல்ல, அப்படியே கண்டுபிடிச்சாலும் ப்ராஃபிட் தெரியாதுல்ல. கரெக்டாக நான் பேசுறது? அப்படியே கண்டுபிடிச்சாலும் ப்ராஃபிட் தெரியாது. ப்ராஃபிட் தெரியாமல் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? ஓகே. ஸோ ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போமே, PQRக்கு அது ஃபார்ம் ஆகாது. பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம், அப்பயும் உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியாதுல்ல. 1 and 3 வச்சு எதுவும் பண்ண முடியுமா? ஆல் ஆஃப் தெம் ஆர் நீடட். இதுதான் நம்ம ஒரு ட்ராப்னு சொல்கிறேன். ஐ மீன் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு வேரியபிள் தான் கிடைக்கும்னு சொல்கிறேன். இன்கேஸ் ஆருக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தோன்னா மேபி ஆன்சர் வந்து கிடச்சிருக்கலாம் PQRக்கு. பட் ஆருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்றப்போ, ஸோ சிம்பிள் ஆன்சர் ஆல் ஆஃப் தெம் 3 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, புரியுதுதா? ஏன்னா உங்களுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இன்னொரு ரேஷியோ இன் டேர்ம்ஸில் தான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ரேஷியோ இன் டேர்ம்ஸில் ஃபார்ம் ஆச்சுனாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஒரு என்டையர் ஈக்குவேஷன் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் லாஜிக். ஓகே, ஸோ இது வந்து ஒரு போட் வச்சுன ஒரு கேள்வி. த டைம் ஸ்பீட் ஆஃப் த போட் speed in still water is 80 km/h. Okay, still water is equal to 80 km/h. Okay, the ratio of its upstream to downstream is x/y. So okay, upstream is to downstream is x/y. Okay, x and y are distinct odd natural numbers greater than 1. இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ஓவர்ஃப்ளூயஸ். கரெக்டாக? ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்ஸ்ட்ரீம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ x/y கொடுத்தா இது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க தேவையில்லை. பட் அது அகைன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே. ஸோ ஓவர்ஃப்ளூயஸ் தான். பட் ஸ்டில் நம்ம அதை வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ 1 விட அதிகமாக இருக்கணும் எக்ஸை விட y வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ போத் ஆர் டிஸ்டிங்க்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே,
சரி ஓகே, எல்லாமே மைண்டில் இருக்கட்டும். The numerical value of boat speed, நல்லா கவனிக்கணும். The numerical value of boat speed in still water 80 is equal to 16 more than the 4 times of the sum of the x plus y. Am I right? So x plus y is equal to 16. கரெக்டா? இந்த பக்கம் வச்சுனா 64 கேன்சல் பண்ணால் 16 முடிஞ்ச கதை. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் டக்குன்னு என்ன மைண்டில் வரணும், இப்படி வந்துடணும். என்ன வந்துடணும், இங்கே 1 எடுக்கக்கூடாது, ஏன்னா 1 ஆல்ரெடி கொடுத்துட்டான், ஆட் நம்பர்னு சொல்லிட்டான். ஸோ 3 13 5 11 அடுத்து 7 9 அடுத்து போகக்கூடாது, ஏன்னா 9 போட்டால் 7 போட்டால் இது டிஃப்ரெண்ட் ஆயிரும். முடிஞ்ச கதை. இதில் டவுட் இருக்கா? ஓகே ஓகே, ஸோ அடுத்த மூவ் என்ன பண்ணணும். ஸோ இது வந்து 3:13 அப்படின்னு இருக்குன்னா எனக்கு என்ன தெரியும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணாதான் எனக்கு ஸ்டில் வாட்டர். கரெக்டாக? நல்லா கவனிக்கணும். ஸோ சிம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 180, சாரி 160. இதில் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் 30, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் 130 ஆர் 50 110 70 90. இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் சந்தேகம் இருக்காது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the boat covers same distance d kilometer. நல்லா கவனிக்கணும், d kilometer upstream. upstreamனா என்னது? 30. and downstream. நல்லா கவனிக்கணும், and downstream in a total of 8 hours. இதுக்கு மட்டும்தான் இது வருமா? எல்லாத்துக்குமே வரும். டிஃப்ரெண்டான டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா டிஃப்ரெண்டான ஆன்சர் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகே ஓகே, ஸோ கேள்வி என்னன்னா, டிக்கு 3 ஆன்சர் வரும். சரியா? நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு டீனோட வேல்யூ லெஸ் தென் 300 கிலோமீட்டர் அப்படின்ற பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ மீன் இது 3த்துல ஏதோ ஒன்று ஆன்சராக வரப்போகுது. ஓகே, அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும்னு சொல்ல வராங்க. பட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எதை வச்சு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? டீனோட வேல்யூ 300 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக 300 கிலோமீட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணல, 300 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கா இல்லையா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 300 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கா? ஆமாண்ணா ஆமாம். இல்லை அதிகமாக இருக்குன்னா எஸ், அப்பயும் ஆன்சர் சஃபிஷியன்ட் தான். இதுதான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கலாம். 300 கிலோமீட்டர் கீழே கம்மியாக வந்தால் மட்டும் தான் ஆன்சர்னு கிடையாது. கேள்வி என்னன்னா, 300 கிலோமீட்டர் கம்மியாக இல்லையா? ஆமான்னு சொன்னாலும் சரிதான், இல்லைன்னு சொன்னாலும் சரிதான். அப்போ இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆன்சர் 300க்கு மேலே கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, ஸோ என்ன பண்ணோம், இது சால்வ் பண்ணிங்கன்னா 390. ஸோ 390னா 13 மட்டும் எப்படின்னா 13D 16D. ஸோ 16D இஸ் ஈக்குவல் டு 8 × 390. ஸோ கேன்சல் பண்ணால் 2. ஸோ இதனோட டிஸ்டன்ஸ் வந்து டீனோட வேல்யூ 195, லெஸ் தென் 195 தான். ஓகே ரைட்டு. அடுத்து ஸோ இதை வந்து பண்ணால் 11 16D. 16D இஸ் ஈக்குவல் டு 8 × 550. ஸோ இது 2. ஸோ 275. சரி ஓகே, டீனோட வேல்யூ 275. அடுத்து ஸோ 9 16 16 7 9 16 630. 16D இஸ் ஈக்குவல் டு 8 × 630. ஸோ 2. ஸோ 315. ஸோ டீனோட வேல்யூகள் எனக்கு என்னன்னு தெரியுது. இதனோட வேல்யூ 195, இதனோட வேல்யூ 275, இதனோட வேல்யூ 315. ஸோ டிஃப்ரெண்ட் டி வேல்யூஸ்க்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த வேல்யூ டி தான் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஓகே, the boat takes integral number of hours to cover 210 km upstream. நல்லா கவனிக்கணும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எனக்கு 30ன்னு தெரியும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால் எனக்கு 7 மணி நேரம் ஆகும். ஸோ இன்டெக்ரல்னா என்னது? ரவுண்டான நம்பர்ஸ். ஸோ இதுக்கு கரெக்ட். இது 1 2 3 வச்சுப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபைஸ். 50ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 4.2 வரும். தட் இஸ் நாட் இன்டெக்ரல் நம்பர். சரி, 2 தப்பு. ஓகே ஓகே, 70ஆல் வச்சா 3 மணி நேரம்னு வரும். 3 கரெக்ட். இப்போது 195 கிலோமீட்டர்னு ஒரு ஆன்சரு, 315 கிலோமீட்டர்னு ஒரு ஆன்சர். சரியா? ரெண்டுமே பொருந்தது. இதை வச்சு நீங்கள் இல்லை இது 300 கிலோமீட்டர் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவன் கேட்ட கேள்வி 300 கிலோமீட்டர் கம்மியாக இல்லையா உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா 2 ஆன்சர் வருது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே ஓகே, 990 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணால் எனக்கு இன்டெக்ரல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது. ஓகே, 130ஆல் கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஸோ 1 தப்பு. 2ஆல் டிவைட் ஆகுமா? 9 hours. ஆமாம் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆமாம். 90 மணி நேரம்னா 11 மணி நேரம். ஓகே, இதை ஒரு சான்ஸ் சொல்ல முடியுமா? இது 300க்கு கீழே இருக்குது, இது 300க்கு மேலே இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண இங்கே பார்த்தா 2 வராது, இங்கே பார்த்தா 1 வராது.
ஆன்சர் 3. இதை வச்சு ஆன்சர் சொல்லலாம். புரியுதா? இங்கே ஆன்சர் கவனிங்களேன். டீனோட வேல்யூ 315. இதுக்கு ஆன்சர் என்ன? நோ. அப்போ 1 and 2 புரியுதா? ஆக்சுவலாக எஸ் ஆர் நோன்னு சொல்லணும். அதுதான் ஆன்சர். எங்க எஸ்ன்னு சொன்னாலும் ஆன்சர் தான், நோன்னு சொன்னாலும் ஆன்சர் தான். அப்போ 1 and 2 டுகெதர் சஃபிஷியண்டாக வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன்? இல்லை, டி வந்து 300க்கு கம்மி கிடையாது, 300க்கு விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது நான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ஆன்சர் வாஸ் 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து இது வரைக்கும் தெரியலனா கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்குங்க. ஸோ நான் ரீசெண்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணால் ஈஸியாக வந்து உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் மைனஸ் ஒய் பவர், இப்போ ஏன்னு வச்சுப்போமா? ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய். நல்லா ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்படி இருக்குன்னு வச்சுப்பேன். இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, டிவைடட் பை இது, டிவைடட் பை இது, டிவைடட் பை இது. நல்லா இது வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க, இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, படம் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் பவர் சம்திங், அது என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், ஒய் பவர் சேம் நம்பர், டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னா எப்போ மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா எல்லா வேல்யூக்குமே டிவிசிபிள் ஆகும். என்னோட வேல்யூ எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஐ மீன் 1 2 3 4 என்ன போட்டிங்கனாலும் இது டிவைட் ஆகும். நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லவா? எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன், எனக்கு அவ்வளோலாம் அப்படி தெரியாது. இது ஒரு ஐடென்டிட்டியாக தெரியும், அவ்வளோதான். இப்போ 1ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு வருமா, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகுது. 2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு போட்டால் இது கேன்சல் ஆகுமா? ஆகும். ஸோ என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? ஸோ எக்ஸ் மைனஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னா நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுவே எக்ஸ் பவர் ஏ மைனஸ் ஒய் பவர் ஏ அப்படின்னு இருக்குன்னா இது எப்போ மட்டும்தான் டிவிசிபிள் ஆகுனா ஒன்லி வென் ஏ இஸ் ஈக்குவல் டு ஈவன். ஸோ ஏனோட வேல்யூ ஈவனாக இருந்தால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஏனோட வேல்யூ ஆடாக இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் அது டிவிசிபிள் ஆகாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ரைட் ரைட். அதே போல் இது அப்படியே பார்த்தோம், நீங்கள் சொல்லுவீங்க என்னோட வேல்யூ 1 2 3 கிடையாது. என்னோட வேல்யூ ஆடாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? இது டிவிசிபிள் ஆகும். ஸோ அழிச்சரிச்சு கேவலமாக இல்லாமல் இது என்னோட வேல்யூன்ற மாதிரி, ஏனோட வேல்யூ ஆட், இதுக்கு இது ஒன்லி டிவிசிபிள். ஏ இஸ் ஈக்குவல் டு எனி பாசிட்டிவ் இன்டீஜர், ஏ இஸ் ஈக்குவல் டு ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். வேறு எந்த கண்டிஷனுக்குமே இந்த ஃபார்மேட்டில் உள்ள இது வந்து டிவிசிபிள் ஆகாது. ஸோ எஸ்எஸ்சி கான்செப்ட்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம சிஸ்டமில் சம்டைம்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் கேட்பாங்க, பிஓ மெயின்ஸில் உள்ள. ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து இருக்கட்டும். நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இருக்கட்டுமா? ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பவர் மைனஸ் ஒய் பவர் சம்திங் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து இன்கேஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏனோட வேல்யூ ஈவனாக இருந்தால் மட்டும்தான் இது டிவிசிபிள் ஆகும். கேள்வி என்ன? என்னோட வேல்யூக்கு என் நேச்சுரல் நம்பர் என் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை என் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கவனிங்களேன், என்னோட வேல்யூக்கு எல்லாத்துக்குமே டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னடா இது? ஃபார் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவ் இன்டீஜரா. என் நேச்சுரல் நம்பர் என்ன? n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 சம்திங். ஓகேவா? ஆல்வேஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆகுமா ஆகாதா? n ப்ளஸ் 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த என்னோட வேல்யூ என்னன்றதை இங்கே க்ளூ கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸோ இதை வச்சு ஆமாம் டிவிசிபிள் ஆகும், இல்லை இதை வச்சு டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியுமான்றதான் கேள்வி. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே போயிடுவோம். n has exactly 2 பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஓகே, எந்த 2 நம்பருக்கு எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும்? எல்லா ப்ரைம் நம்பர்ஸ்க்கும் 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். am I right? ரைட். ஸோ என்ன பண்ணலாம்? என்னோட வேல்யூ 2ன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம், 5ன்னு சொல்லலாம், 7ன்னு சொல்லலாம். கரெக்டாக? கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னோட வேல்யூ 2ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வச்சுப்பேன். எக்ஸ் பவர் 3 மைனஸ் ஒய் பவர் 3. கவனிங்க, இது ஈவனாக இருந்தால் மட்டும்தான் டிவைட் ஆகும்னு சொன்னேன். இங்கே ஆடாக இருக்குது. அவன் கேட்குறது இஸ் புரியுது. ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கே நிறைய பேருக்கு மீனிங் புரியுது. அவன் கேட்குறது டிவைட் ஆகுமா ஆகாதா, தெளிவாக சொல்ல முடியும், தெளிவாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு தான் கேள்வி. இப்போ எனக்கு இது ஆடுன்னு வருது, அதை வச்சு இல்லை இது டிவைட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஓகே. இன்கேஸ் இவன் கொடுத்துருக்க க்ளூ வந்து எனக்கு எல்லாமே ஆட் நம்பர் தான் ஆன்சர் வருது அப்படின்னா என்ன பண்ணிடுவேன்? நான் வந்து சிம்பிளாக இல்லை டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இங்கே 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4ன்னு வரும்.
அகைன் எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒய் பவர் 6ன்னு வரும். கரெக்டா? அடுத்து இப்போ இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வர எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு என்ன ஆகும்? கவனிங்க, எல்லா நம்பர்ஸுமே என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். இதுக்கு மட்டும் டிவைட் ஆகாது. அப்போ டிவைட் ஆகாத கண்டிஷனும் இதுல வருது, டிவைட் ஆகிற கண்டிஷனும் வருது. இதை வச்சு நீங்க என்ன சொல்ல முடியாது? கன்ஃபார்மா டிவைட் ஆகாது இல்ல கன்ஃபார்மா டிவைட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, அடுத்து n+1 இஸ் நாட் a மல்டிபிள் ஆஃப் 3. n+1 இஸ் நாட் a மல்டிபிள் ஆஃப் 3னா கவனிங்க, 1 2 3 4 5 6 என்னோட வேல்யூ மினிமமா 2 தான் நமக்கு வரும். கரெக்டா? புரியுதா? n+1ஓட வேல்யூ மினிமமா 2 தான் வரும். ஏன்னா n இஸ் a நேச்சுரல் நம்பர்னு சொல்லியாச்சு. சரியா? அப்ப 2 3 4 5 6 7 எல்லாமே வருதுன்னு வச்சுமே. ஓகே, 3னோட மல்டிபிள் கிடையாதுன்னா 3 கிடையாது, 6 கிடையாது, 9 கிடையாது, இப்படின்னு போயிட்டே இருக்குன்னு வச்சுமே. ஓகே ஓகே, என்னது இது? n+1ஓட வேல்யூ நல்லா கவனிக்கணும். n+1ஓட வேல்யூ இஸ் நாட் a மல்டிபிள் ஆஃப் 3. ஓகே ஓகே, ஸோ n+1 இஸ் நாட் a மல்டிபிள் ஆஃப் 3னா ஸோ இதை வச்சு எப்படி ஆன்சர் சொல்ல முடியும்? இப்போ இங்கேயுமே மாட்டும் பாருங்களேன். இப்போ n+1 இஸ் நாட் a மல்டிபிள் ஆஃப் 3னா 3 அடிச்சிருவீங்க, 6 அடிச்சிருவீங்க. இப்போ x² சப்ஸ்டியூட் பண்ணா டிவைட் ஆகும், x பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ணா டிவைட் ஆகும், 5 சப்ஸ்டியூட் பண்ணா டிவைட் ஆகாதுல்ல, 7 சப்ஸ்டியூட் பண்ணா டிவைட் ஆகாது. இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, சரி, அடுத்து என்ன? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன். நாட் a மல்டிபிள் ஆஃப் 3னா அப்போ இதில் வந்து 2 2 எடுத்துக்கிட்டேன். ஓகே, 3 5 7 அப்போ இதெல்லாம் எனக்கு வராது. புரியுதா? ஐ மீன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி எடுக்கிறப்போ என்ன எடுக்கணும்? ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கணும், அடுத்து அது ஒரு 3 மல்டிபிளாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேல்யூஸ் தான் நான் n+1க்கு சூஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போ என்ன வரும்? எனக்கு 2 வரும். சாரி, என்ன வராது, 5 வரும், 7 வரும். ஐ மீன் n+1ஓட வேல்யூ சொல்கிறேன். 5 வரும், 7 வரும். தண்டக்கருமாந்திரம் இது மாதிரி சொல்லுது. நீ உனக்கே எங்கே தெரில, நீ கிளாஸ் எடுக்கிற. ஓகே, ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் எனக்கு தெரில. ஓகே, ஸோ n+1 இஸ் நாட் a மல்டிபிள் ஆஃப் 3னா என்னெல்லாம் வரலாம்? 2 வரலாம். ஓகே, ஸோ 2 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம், 8 வரலாம், இப்படி போயிட்டே இருக்குமா? ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 2. சரியா? சரி, ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக என்னோட வேல்யூஸ். சரி, நல்லா தெளிவாக கவனிக்கிறேன். இது என்னோட வேல்யூஸ், என்னோட வேல்யூ ஃபேக்டர்ஸ்னு சொன்னால் இப்போ நான் n+1 கண்டுபிடிச்சிக்கிறேன். 3 4 6 8 அடுத்து 11னா இங்கே 12 இப்படி போயிட்டே இருக்குமா? இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணுறேன். சரியா? 1 and 2 கம்பைன் பண்ணுறேன். இப்போ நாட் a மல்டிபிள் ஆஃப் 3னா எனக்கு இதெல்லாம் வராது. கரெக்டா? இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. புரியுதா? சரி, 2வே வராது. புரியுதா? n+1ஓட வேல்யூ 2வே வராது. ஏன்னா n has exactly 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா இது வரவே வராது. ஏன்னா புரிஞ்சுக்குங்க, அதாவது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்போ இங்கே வேல்யூவோட தான் இங்கேயும் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை வந்து 3 ஃபேக்டர்ஸில் இல்லாதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். 3 மல்டிபிள் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 4 8 சம்திங் ஈவன் நம்பர்ஸே வருமா? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டிவிசிபிள் ஆகும்னு சொல்லலாம். ஓகே, ஐயோ நான் ஏதோ குழம்பிட்டேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுச்சுன்னா, ஐ மீன் நான் கரெக்டாக தான் சொன்னேன் லாஸ்ட்டாக. ஸோ ஓகே, கன்க்ளூஷன் வந்துருமா? என்னோட வேல்யூ ப்ரைம் நம்பர். சரியா? சரி, ரைட்டு. இங்கே வந்து 2 3 4 5 7லாம் எடுக்கலாம்னு சொன்னா, அப்போ n+1 கண்டுபிடிச்சிக்கங்க. ஏன்னா இங்கே n+1 பற்றி தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. 1 தனியாக 2 தனியாக வராது. அப்போ 3 வருமா? ஓகே, அடுத்து 4 வருமா? வரும். அடுத்து 6 வருமா? அடுத்து 8 வருமா? இப்படி போயிட்டே இருக்கும். இப்போது இது எல்லாத்துலேயும் 3 மல்டிபிள்லாம் டெலீட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து 1 12 வரும். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணால் எனக்கு ரிமைனிங் இருக்க எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். புரியுதா? அப்படி ஈவன் நம்பர்ஸாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இது டிவிசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக புரிஞ்சா பாயிண்ட்டு? ஸோ இதுதான் கதை. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் கேள்வி. ஸோ நல்ல ஒரு கேள்வி. ஸோ எல்லாம் அப்படியே ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 2 லைனில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும் கேள்வி. A sum invested at a certain rate of simple interest becomes k times itself in TS. ஸோ இதில் நிறைய பேர் பண்ணுவோம். அது என்ன மிஸ்டேக்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து புரிஞ்சு. ஓகே ஓகே, லெட் அஸ் கன்சிடர் த பிரின்சிபல் இஸ் P. ஓகே ஓகே, த அமௌண்ட் இஸ் KP. ஓகே ஓகே, புரியுதா? k டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் டிஎஸ்னா, ஸோ டிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபியாக மாறிடும். ஓகே ஓகே, வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகே, கொஸ்டின் வாஸ் வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்?
ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the amount after 3 years is 5k by 12 times the amount after t minus 3 years. அமௌண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. நல்லா, ஃபர்ஸ்ட் விஷயம் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. பி பிளஸ் ஓகே 3 இயர்ஸ்னோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. லெட் அஸ் கன்சிடர் த இன்ட்ரெஸ்ட் இஸ் ஏ ஃபார் 1 இயர். ஒரு வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஆன்சர் வருது. என்ன இன்ட்ரெஸ்ட்? ஏன்னு வச்சுப்போமா. எனக்கு என் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் தானே, அது ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ 3 வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 3A கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? இதெல்லாம் வந்து ஃபார்முலா, சரியா? ஓகே, டிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு பின்ற அமௌண்ட் வந்து கேபியா மாறுது. என்னது இது? அமௌண்ட், சரியா? இதை வச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது, சரியா? ஓகே ஓகே. அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் 1 இயர்க்கு வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் 3 இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இது எல்லாமே காமன் டு ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே ஓகே. அடுத்து பிரின்சிபல் பிளஸ் டி மைனஸ் 3 இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? 3ஏனா 3 இயர்ஸ்னோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுது. டி மைனஸ் 3 இயர்ஸ்னா டி மைனஸ் 3 இயர்ஸ்னோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆக போகுது. இஸ் ஈக்குவல் டு 5k டிவைடட் பை 12. ஓகே. ஸோ இதை வச்சு எப்படியும் சால்வ் பண்ண முடியாது. 3 வேரியபிள் இருக்கு, புரியுதா? இன்கேஸ் இங்கே 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா 3 வேரியபிளா 4 வேரியபிள் இருக்கு. PATK12 அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியபிள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணன்றது புரிஞ்சுக்குங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் அசம்ஷன் வச்சேன். ஸோ ஏன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசம்ஷன் வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூவ் பண்ணேன். சரி, ஓகே ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் crucial. ஓகே. The same sum become 1.4 times in t by 2 years. ஓகே, நல்லா P அப்படின்னு இருக்கிறது 1.4 P மாறுது. எப்போ? t by 2 இயர்ஸ்ல. ஸோ அப்போ என்னவா மாறும்? நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? TS கொடுத்துருக்காங்க. அப்போ P is equal to 2.8 P. இப்போ K is equal to 2.8 போட்டிங்கன்னா தவறு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பெருக்கிட்டே போகும். சரி, நான் சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். 100, சரியா? 100 ரூபா 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சரியா? ரைட், நல்லா கவனிக்கணும். 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் என்ன? 120. இப்போ இங்கே டபுள் பண்ணிப்போம் 4 இயர்ஸ். அப்போ இது 240 மாறும்? மாறாது. என்னவா மாறும்? 140 மாறும். கரெக்டா? ஏன்னா இங்கே இருக்க இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இங்கே டபுள் ஆகும். டியூரேஷன் டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் டபுள் ஆகும். அப்படியே அமௌண்ட்டே டபுள் ஆகாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியல எனக்கு. 0.4 P தான் இன்ட்ரெஸ்ட், கரெக்டா? இது பிரின்சிபல், இது அமௌண்ட். அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகும். அப்போ இது 0.8 P இங்கே 1.8 P மாறி இருக்கும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ K இஸ் ஈக்குவல் டு 1.8. ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே 0.8 P வருது. ஸோ கேனோட வேல்யூ 0.8 எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ரைட். என்ன சொல்லியிருக்கான்? எத்தனை டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா K டைம்ஸ் வந்து 1.8. ஓகே ஓகே. ஸோ கேனோட வேல்யூ 1.8. புரிஞ்சா? ஆமாம், ரைட் ரைட். ஸோ கேனோட வேல்யூ 1.8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 1 + 2 டுகெதர் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு போட்டாலும் அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்? P + 3A டிவைடட் பை P + T - 3A இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 12. ஓகே. ஸோ 3 வேரியபிள் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அண்டர்ஸ்டாண்ட்? பிரின்சிபல் இஸ் P. ஓகே ஓகே. 1.8 P. ஓகே, for T years. Okay, for T years the interest is 0.8 P. கரெக்டா தானே? நல்லா கவனிக்கணும். இப்போ எங்க இது இடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீயோட
நீங்க 1 வருஷம் இன்ட்ரெஸ்ட் இப்போ 1 வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை வருஷமோ அதுக்கேத்த மாரி மாறும். இப்போ 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 100ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100t இஸ் ஈக்குவல் டூ 100t இது இன்ட்ரெஸ்ட். ஓகே. இதுவே வந்து 0.8 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 0.80ன்னு வச்சுக்கோங்களேன். 80t. ஸோ என்ன ஆகும்? 1 வருஷத்து இன்ட்ரெஸ்ட் வந்து டைம் டியூரேஷன பொறுத்து மாறிட்டே இருக்கும். புரியுதா? 1 வருஷத்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பவுமே 100ஆ இருக்குன்ற அவசியமே கிடையாது. அப்ப என்ன ஆகும்? டைம் டியூரேஷன் பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். கரெக்ட்டா? இப்போ நல்லா யோசிச்சீங்கன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. ஏன்றது 1 இயர் இன்ட்ரெஸ்ட். அது கூட நீங்க ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட மல்டிப்ளை பண்ணா, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? அப்போ அந்த டைம் பீரியட் டீனோட இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு என்னது? 0.8p. புரிஞ்சா? அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். என்னன்னா 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க எத்தனை இயர் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அத்தனை இயர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்ட்டா தானே? அப்ப டிஎஸ்க்கு மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு டிஎஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் தானே? புரியுதா உங்களுக்கு? அப்ப டிஎஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் 0.8pன்னு சொல்லிட்டு. அப்ப t இஸ் ஈக்குவல் டூ 0.8p கிடையாது. AT இஸ் ஈக்குவல் டூ 0.8p. அப்ப என்ன பண்ணலாம் இங்க? p plus 3a divided by p plus 0.8p minus 3a is equal to 9/12. ஸோ pக்கும் aக்கும் எனக்கு ரேஷியோ ஃபார்ம் ஆகும். ஸோ 1 and 2 together sufficient. ஏன்னா p is a principal, a is a interest. அது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ ஃபார்ம் ஆகுதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். ஸோ 1 and 2 together sufficient to answer this question. ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஓகே. நம்ம வந்து ஒரு அசம்ப்ஷன்கே போயிடுவோமா? என்ன அசம்ப்ஷன் போவோம்? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். p is equal to 100ன்னு வச்சுப்போம். ஓகே. ஓகே. அப்போ இது 180யா? ஓகே. ஓகே. ஸோ டீன்றது அப்போ 1 இயர்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா கவனிங்க. 1 இயர்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இது p, இது வந்து 1.8p. சரியா? p-னோட வேல்யூ 100. இது எப்படி கரெக்ட்டா நான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஏன்றது வந்து 1 இயர் இன்ட்ரெஸ்ட். லெட் அஸ் கன்சிடர் a is equal to 20. ஓகே. ஓகே. t is equal to 4. கரெக்ட்டா? கரெக்ட் தானே? a is equal to 20, t is equal to 4. அப்பதான் இது வந்து பாசிபிள். am I right? ரைட். இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஓகே. a-னோட வேல்யூ என்ன? 20. ஓகே. t-னோட வேல்யூ என்ன? 4 is equal to 80 is equal to 0.8p. கரெக்ட்டா இல்லையா? p-னோட வேல்யூ 100 தானே? புரியுதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு? இது ரிலேட் பண்ண முடியுதா உங்களுக்கு இது இப்போ? இது ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். ஸோ 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட மல்டிப்ளை பண்றப்போ அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ திஸ் இஸ் ஏன். தேங்க் யூ. ஸோ கேள்விகள் எப்படி இருந்தது என்று கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.